அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சபரி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அனில் கட்ஸ் இயக்கியிருக்காரு, மகேந்திரநாத் கொண்டாலா தயாரிச்சிருக்கிறாங்க. வரலட்சுமி சரத்குமாருடன் இணைந்து மைம் கோபி, கணேஷ் வெங்கட், நிவேக்ஷா, ஷீண்டம் ஷெட்டி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவரை விட்டு பிரிந்து தனது பெண் குழந்தையுடன் மும்பையில் இருந்து ஹைதராபாத்துக்கு வேலை தேடி வரும் வரலட்சுமி சரத்குமார் தனது மகள்தான் உலகம் என்று வாழ்கின்றார். அதே சமயம் அவரிடமிருந்து குழந்தையை பிரிக்க அவரது கணவர் கணேஷ் வெங்கட்ராமன் முயற்சி செய்கின்றார். இதற்கிடையே கொலை குற்றவாளியான மைம் கோபி வரலட்சுமியின் மகள் தன்னுடைய குழந்தை என்று சொந்தம் கொண்டாடுகின்றார். தன் குழந்தையை வரலட்சுமியிடமிருந்து மீட்க போராடுகின்றார். மைம் கோபியிடமிருந்து தனது மகளை மீட்க போராடும் வரலட்சுமி சரத்குமார் எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன, அதில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. ஆண் துணை இல்லாமல் வாழும் பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் என்பதை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் வரலட்சுமி சரத்குமார் பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் விதத்தில் சிறப்பாக நடித்திருக்கின்றார். தன் குழந்தையை பின்தொடரும் ஆபத்தில் இருந்து அவரை காப்பாற்ற போராடும் வரலட்சுமி நடிப்பு மற்றும் ஆக்ஷன் என அசத்தியிருக்கின்றார். ஆரம்பத்திலேயே கவனம் ஈர்க்கும் வகையில் அறிமுகமாகும் மைம் கோபியின் கதாபாத்திரம் எதிர்பார்ப்பு மிக்கதாக பயணிக்கின்றது. மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பி வந்த அவரது நடவடிக்கைகள் மிரட்டலாக இருக்கின்றது. வரலட்சுமியின் கணவராக நடித்திருக்கும் கணேஷ் வெங்கட்ராமன், ஷாசாங் இருவரும் கொடுத்த வேலையை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். வரலட்சுமியின் மகளாக நடித்திருக்கும் பேபி நிவேக்ஷாவின் நடிப்பு சிறப்பு. ஒளிப்பதிவாளர்கள் ராகுல் ஸ்ரீவத்சாவ் மற்றும் நானி சமிக் ஷெட்டியின் கேமரா கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கின்றது. கோபி சுந்தரின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. தன் மகள்தான் உலகம் என்று வாழும் நாயகியின் பாச போராட்டத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரில் சொல்லி ஆரம்ப காட்சியிலேயே பார்வையாளர்களை கதைக்குள் அழைத்து சென்று இறுதி வரை எல்லோரையும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் அனில் கட்ஸுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.